இயேசுவில் அன்பு உறவுகளே, பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கெடுக்கும் நாம் ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை கொண்டோர் மீட்படைவர் எனும் கருத்தில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். குழப்பமான சூழல்களில் நம்மை பற்றிய தெளிவு நமக்கு இருந்தால் மட்டுமே அந்த குழப்பத்திற்கு தீர்வு காண முடியும். இன்றைய நற்செய்தியில் இயேசு சீடர்களிடம், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று நம்பிக்கை விதையை விதைப்பதை காண்கின்றோம். இது சீடர்களுக்கு மட்டுமல்ல, இவ்வுலக வாழ்வில் போராடி கொண்டிருக்கும் நம் அனைவருக்கும் தான். நம்பிக்கை என்பது மறைந்து போனால் நம் வாழ்க்கை சுமக்க இயலாத சுமையாகிவிடும். எனவே நம் சுமைகளை சுமக்க இயேசுவின் தோள்களும் நம்பிக்கை வாழ்வுக்கு அழைத்து செல்ல இயேசுவின் கரங்களும் நமக்கு இருக்கும்போது நாம் மீட்படைவோம் என்ற நம்பிக்கையோடு இப்பலியில் இணைவோம். மேலும் எம் பங்கில் உதவி பங்கு தந்தைகளாக இருந்து பணிமாற்றம் பெற்று செல்லும் அருட்பணி கமல்ராஜ், அருட்பணி இருதயராஜ் ஆகியோரின் பணிக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவதோடு புதிய பணித்தளத்தில் இவர்களின் பணி சிறப்பாய் அமையவும், ஆவியானவரின் அருட்கரம் இவர்களை வழி நடத்திடவும், உடல் உள ஆன்ம பலத்துடன் பணி வாழ்வில் உறுதியுடன் பயணிக்கவும் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே அருட்தந்தை ராஜோடு இணைந்து நானும் இந்த பலியை நன்றி பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். கடந்த 2 வருடங்களாக நானும் அருட்தந்தை 6 மாதங்களாகவும் இங்கே பணியாற்றியிருக்கிறார்கள். ஆகவே இந்த நாட்களில் இறைவனங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மை தனத்தையும் நினைத்து இந்த பலியிலே நாங்கள் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். இதை தொடர்ந்தும் எங்களுடைய இந்த பணி வாழ்வு சிறக்க எங்களுக்காக இந்த பலியை சுபித்தும்படி உங்களை கேட்டு நிற்கின்றோம். அதோடு சிறப்பாக இந்த நாளில் தனது 1 வருட குருத்துவ நாளை நினைவு கூறுகின்ற தந்தை ரோஹான் டியோனிக்காகவும் நாங்கள் இறைவனிடம் மன்றாடுவோம். அவருடைய பணி வாழ்வும்
அவர் செய்ய இருக்கின்ற ஒரு பணியும் சிறப்பு அமையவும் இறைவன் அவரை நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இந்த பலியை நாங்கள் மன்றாடிக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சுமையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கல்யாண பரிசுத்தமரியாயே வானதுவர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்லறிவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். எவ்வாறு திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருமணம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதலாம் வாசகம். தூய ஆவி நிறைந்த எழுவரை தெரிந்தெடுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவசனம் 1-7 வரை. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவியருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக்கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. நீதிமான்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதின்னருமையாளினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்களெல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது.
இரண்டாம் வாசகம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 4-9 முடிய. அன்புக்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளுக்கு வந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலையுயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடைக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்த மட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூளைக்கல்லாயிற்று. மற்றும் அது இடர்தற்கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுவார்கள். இதற்கென்று அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்த கோலிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாயொன்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 1-12 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படியில்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை.
நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீர் எப்படி கேட்கலாம்? நான் தந்தையின் உள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான இறை உறவுகளே, பாஸ்கா காலத்தின் 5வது வாரத்தில் பயணிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நாளில் ஆண்டவர் கொடுக்கின்ற செய்தியாக இருப்பது, ஆண்டவர் இயேசு, இந்த உயிர் தெழுந்த கிறிஸ்து எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வின் மூளைக்கல்லாக, அடித்தளமாக மாற்றப்பட வேண்டும் என்ற கருத்து இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. இன்றைய நாள் நற்செய்தி பகுதியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நற்செய்தி பகுதியில் இயேசுவினுடைய பிரியாவிடை உரை இடம்பெறுகின்றது. இயேசு தன்னுடைய சீடர்களோடு ராவுணவில் பங்கு பெற்றுகின்றார். அங்கு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அவர் கூறுகின்றார், தன்னுடைய மீட்பு பயணத்தின் இறுதி கட்டத்தில் இருப்பதாகவும், தான் அன்பு செய்த சீடர்களில் ஒருவர் தன்னை காட்டிக் கொடுக்க போகின்றார் என்றும், இன்னொருவர் தன்னை யாரென்று தெரியாமல் மறுதளிப்பார் என்றும் கூறி அவர்கள் கலங்கி அச்சத்தில் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் மீண்டும் ஒரு முறை இதை கூறுகின்றார், நான் உங்களுக்காக உங்களிடமிருந்து பிரிந்து சென்று என்னுடைய தந்தையினுடைய இல்லத்தில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகின்றேன் என்ற கருத்தை சொல்லுகின்ற பொழுது தோமா அவரிடம் கேட்கின்றார், எங்கே செல்லுகின்றீர், அந்த இடம் எங்கிருக்கின்றது என்று கேட்கின்றார். அதே போன்று பிலிப்புவும் இயேசுவிடம் கேட்கின்றார், எங்களுக்கு உடைய தந்தையை காட்டும் என்று கேட்கின்றார். அதற்கு இயேசு மிக அழகாக சொல்லுகின்றார், எவரெல்லாம் என்னை காண்கின்றார்களோ அவர்கள் என் தந்தையை என்னுள் காணுகின்றார்கள். நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் குறிப்பாக எனது சககுரு கமல்ராஜ் அடிகளாரும் நானும் இந்த இடத்திலிருந்து இன்னொரு புதிய இடத்திற்கு பணிமாற்றம் செய்யப்படுகின்ற பொழுது பல்வேறுபட்ட அனுபவங்களோடும் பல்வேறுபட்ட நன்மைத்தனங்களை பெற்றவர்களாகவும் அனுபவங்களை பெற்றவர்களாகவும் நாங்கள் இங்கிருந்து இன்னொரு பணித்தளத்திற்கு செல்லுகின்ற பொழுது அங்கு ஆண்டவரை கிறிஸ்துவை அடித்தளமாக மூளைக்கல்லாக கொண்டு நாங்கள் இருவரும் செயற்படுகின்ற பொழுது ஆண்டவர் வாக்களித்த அந்த தாய் நாட்டை நாங்களும் இருவரும் சென்றடைய முடியும். இன்று ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற செய்தி, எவ்வாறு இந்த சீடர்கள் மனக்கலக்கத்தில், பயத்தில், அடுத்து என்ன நடக்கப் போகின்றது என்று தெரியாமல் குழம்பிக் கொண்டிருக்கின்ற அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் கூறுகின்றார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒரு வகையாக நாங்கள் சொல்ல முடியும், 2.5 ஆண்டுகளாக அருட்தந்தை அவர்கள் இங்கு பணியாற்றி இருக்கின்றார். பல பேருக்கு அவருடைய பிரிவு கவலையாக இருக்கின்றது, மனக்குழப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது.
ஆனால் ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கின்ற பொழுது இந்த குருவை போன்று எங்களை போன்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்காக இன்னும் பல குருக்கள் இங்கு வர இருக்கின்றார்கள். உங்களுடைய பணியாக, உங்களுடைய கடமையாக இருப்பது இங்கிருந்து செல்லுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் இங்கு வருகின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும். மனக்குழப்பத்தில் இருக்கின்ற சீடர்களுக்கு இயேசு திடப்படுத்துகின்றார், உங்களுக்காக நான் இடத்தை ஆயத்தப்படுத்த போகின்றேன். அதே போன்று இன்னும் ஒரு கருத்தை அவர் கூறுகின்றார், நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கின்றேன். எவரெல்லாம் ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ளுகின்றார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வழிகாட்டுகின்றவர்களாக, அந்த வழியின் ஊடாக உண்மையையும் வாழ்வையும் பெறுகின்றவர்களாக நாங்கள் மாற முடியும். ஆண்டவர் உங்களுக்கு இதுதான் வாழ்வு என்று, இந்த வழி என்று காட்டவில்லை. நானே வாழ்வு என்று சொல்லி, நானே வழி என்று சொல்லி, நானே உண்மை என்று சொல்லி இயேசு அவர்களுக்கு கற்பிக்கின்றார். உண்மையான வழியை கண்டுகொள்வதற்கு, உண்மையான வாழ்வை கண்டுகொள்வதற்கு, உண்மையான வாழ்வை பெறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் அந்த உண்மை கிறிஸ்துவை, உயிர்த்த கிறிஸ்துவை நாங்கள் எமது வாழ்வின் அடித்தளமாக, மூளைக்கல்லாக கொள்ளுகின்ற பொழுது இயேசுவுடைய வாழ்வாக மாற்றப்படுகின்றார், எங்களுடைய வழியாக வருகின்றார், எங்கள் ஒவ்வொருவருடைய உண்மையாகவும் வருகின்றார். ஒரு முறை ஒரு நாட்டில் ஒரு புதிய சட்டம் உருவாக்கப்படுகின்றது. 60 வயதுக்கு மேற்பட்ட அனைவரையும் அவருடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு வகையில் அவர்களை கொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் முதியவர்களுடைய தொகை அதிகரிக்கின்றது. நாட்டினுடைய பொருளாதாரத்திலும் அவருடைய நல்ல சுகத்திற்காக வைத்தியசாலைகளில் அவர்களுக்காக செலுத்தப்படுகின்ற, அவர்களுக்காக ஒதுக்கப்படுகின்ற ஊதியங்கள் கூடுதலாக இருக்கின்றபடியினால் வயோதிபர்களை அவர்கள் கொல்ல வேண்டும் என்ற கட்டளை அந்த நாட்டில் பிறப்பிக்கப்படுகின்றது. ஒரு குடும்பத்தில் ஒரு மகன் தன்னுடைய அம்மாவை மிகவும் அன்பு செய்கின்றான். அப்பொழுது இந்த கட்டளையின் பொருட்டு தன்னுடைய அம்மாவை ஒரு மலையில் கொண்டு போய் விடுவதாக அவன் சிந்தித்து யோசித்து தன்னுடைய அம்மாவை ஒரு கூடையினுள் போட்டு தலையில் சுமந்தவனாக மலையை நோக்கி செல்லுகின்றான். அழுத வண்ணம் அவன் செல்லுகின்ற பொழுது அவனால் தன்னுடைய தாயை கொலை செய்ய முடியவில்லை. இருந்தும் தன்னுடைய தாயை கொல்லாமல் அந்த மலையில் விட்டு விடுவதற்காக அவன் செல்லுகின்றான். அப்பொழுது அந்த மலை அடிவாரத்தை, அந்த மலையை அவன் சென்றடைகின்ற பொழுது தன்னுடைய தாயை அங்கு வைத்துவிட்டு அழுகின்றான். அவரை கட்டி தழுவி முத்தமிட்டதன் பின்பு மீண்டும் வருவதற்கு அவன் திரும்புகின்றான். அப்பொழுதுதான் அவன் உணர்ந்து கொள்ளுகின்றான், வருகின்ற வழியை நான் மறந்து விட்டேன், எந்த வழியாக நான் செல்ல வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய வாழ்வாக இருந்த என்னுடைய தாயை இங்கு விட்டு செல்லுகின்றேன், உயிரற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று அவன் தனக்குள் எண்ணியவனாக அழுகின்ற பொழுது தன்னுடைய தாயை மீண்டும் உற்று நோக்குகின்றான். அப்பொழுது அந்த தாய் அவருடைய மகனிடம் கூறுகின்றார், மகனே, நீ அஞ்ச வேண்டாம், உனக்கான வழியை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றேன். உன்னுடைய தலையில் நான் இருக்கின்ற பொழுது, நீ வருகின்ற பொழுது அந்த பாதையில் ஒவ்வொரு கிளைகளாக மரங்களில் இருக்கின்ற கிளைகளை முறித்த வண்ணமாக நான் இங்கு வந்திருக்கின்றேன். நீ அந்த கிளைகள் முறிந்திருக்கின்ற திசையை நோக்கி நடக்கின்ற பொழுது நீர் போக வேண்டிய இடத்திற்கு செல்வாய், உன்னுடைய வீட்டை நீ அடையக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய தாயை மீண்டும் கட்டி அணைத்தவனாக, இந்த நாட்டில் எவ்வாறு இந்த சட்டங்கள் இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய தாயை மீண்டும் நான் வீட்டிற்கு கூட்டி செல்வேன் என்று மீண்டும் தன்னுடைய தாயை கூட்டி செல்லுகின்றான். புதிய வழியை பெற்றவனாக, புதிய வாழ்வை பெற்றவனாக, உண்மையை அடைந்தவனாக மீண்டும் மகிழ்வோடு செல்லுகின்றான். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் ஆண்டவருடைய வழியை காண்பதற்கும் ஆண்டவரை கண்டுகொள்வதற்கும் எமது வாழ்வை பலப்படுத்துவதற்கும் நாங்கள் பல்வேறு வகைகளில் முயற்சி செய்கின்றோம். இன்று உயிர்த்த ஆண்டவர் எமக்கு கொடுக்கின்ற செய்தியாக இருப்பது, நீங்கள் வாழ்வை அடைய வேண்டும் என்று சொன்னால், வழியை கண்டடைய வேண்டும் என்று சொன்னால், உண்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்தில் வாருங்கள். ஏனென்று சொன்னால் நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கின்றேன் என்று. நாங்கள் பயணங்களை மேற்கொள்ளுகின்ற பொழுது கூகுள் மேப்களை போட்டுவிட முடியும்.
கடலில் பயணிப்பவர்கள் ஜிபிஎஸ்ஸை பயன்படுத்துவார்கள். நாங்கள் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் விதம் விதமாக நாங்கள் உணவுகளை தயாரித்து உண்கின்றோம். இவை அனைத்தும் எமக்கு நிலைவாழ்வையும் கொடுக்கப் போவதில்லை, உண்மையான வழியை காட்டப் போவதும் இல்லை, உண்மைக்கு எங்களை அழைத்து செல்லப் போவதில்லை. நிலையான வாழ்வையும் உண்மையையும் வழியையும் எமக்கு கொடுப்பவர் அந்த உயிர்த்த ஆண்டவர். அந்த உயிர்த்த ஆண்டவருடைய பணியை செய்வதற்காக இன்றைய நாளில் 7 திருத்தொண்டர்கள் அழைக்கப்படுகின்றார்கள். இவரை வார்த்தை பணியை, உயிர்த்த கிறிஸ்துவனுடைய பணியை அப்போஸ்தலர்கள் தொடர்ந்தும் செய்ய வேண்டும் என்பதற்காகவும், இந்த உயிர்த்த ஆண்டவருக்கு வாழ்வு கொடுக்கின்றவர்களாக, சாட்சியம் பகிர்கின்றவர்களாக தங்களை அவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த 7 திருத்தொண்டர்களை அவர்களுக்கு பதிலாக பந்தி பரிமாற செய்வதற்காக இங்கு நியமிக்கின்றார்கள். அதே போன்று பேதுருவானவர் 2வது வாசகத்தில் கிறிஸ்துவை நாங்கள் மூளைக்கல்லாக, இறந்த கிறிஸ்து அல்ல உயிர்த்த கிறிஸ்துவை எங்களுடைய மூளைக்கல்லாக, எங்களுடைய வாழ்வின் மையமாக கொண்டு நாங்கள் வாழுகின்ற பொழுது உண்மைக்கு சாட்சியம் பகிர்கின்றவர்களாக, வாழ்வை, நிலையான வாழ்வை பெறுகின்றவர்களாக, உண்மையான வழியை நாங்கள் அடைகின்றவர்களாக மாற முடியும் என்ற கருத்து எமக்கு கொடுக்கப்படுகின்றது. எனவே தொடர்ந்தும் உண்மை கிறிஸ்துவை, வாழுகின்ற கிறிஸ்துவை, வழியாகிய கிறிஸ்துவை விசுவசிக்கின்ற கிறிஸ்தவர்களாக மாறுவதற்கு வரம் கேட்டு தொடர்கின்ற பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். எழுந்து நின்று எமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நமது தேவைகளை எடுத்து சொல்லி வேண்டுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். வழிகாட்டு முறைவா திரு அவையின் தலைவரான திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் உயிர்த்த கிறிஸ்துவின் நற்செய்தியை உலகுக்கு அறிவிக்கவும், உண்மையான சாட்சிகளாகவும், மக்களின் பணிவிடைக்காக தங்களை அர்ப்பணிப்பவர்களாகவும் வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையில் வளர மன்றாடுவோம். ஆறுதலின் தேவனே, உள்ளம் கலங்க வேண்டாம் என்ற உமது வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு அன்றாட வாழ்வில் சந்திக்கும் பொருளாதார பிரச்சினை,
சவால்கள் மற்றும் சோதனைகளில் நிலை தடுமாறாமல் உம்மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நல்வழியில் நடக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்னையின் பரிந்துரைக்காக மன்றாடுவோம். அன்னைக்கென ஒதுக்கப்பட்ட இந்த வணக்க மாதத்தில் தனியாகவும் குடும்பமாகவும் அனுதினமும் செபமாலை செபிப்பதன் மூலம் துன்பங்கள், வேதனைகள், நோய்கள், வாழ்வின் சுமைகள் அனைத்திலும் அன்னையின் பரிந்துரையும் பாதுகாப்பும் பெற்றவர்களாக நிம்மதியான வாழ்வை காண அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பணிமாற்றம் பெறுவோருக்காக மன்றாடுவோம். வழி நடத்துபவரே இறைவா, எம் பங்கிலிருந்து பணிமாற்றம் பெறும் இறை பணியாளர்கள் ஊடாக எம் பங்கு திரு அவை பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் வழிகாட்டுதல்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். தொடரும் இவர்களின் பணிவாழ்வில் உமது உடனிருப்பால் இவர்களை பாதுகாத்து வழிநடத்தி சவால்களையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளும் பலத்தையும் உடல் நலத்தையும் ஈர்ந்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல அன்பு தந்தையே, உமது பிள்ளைகளாகிய நாம் நம்பிக்கையோடும் திருமுன் சமர்ப்பிக்கும் இந்த வேண்டுதல்கள் உமது திருவிழத்திற்கேற்ப அமைந்து நம் வாழ்விலே பயனளிக்க செய்திடலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானைப்பில் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காக
மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் திருநலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை பலி இயல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்டு நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் உம்மையை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மையின் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனிலும் திருமணாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றால் அனைத்தையும் வைத்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பேருக்கு தூய காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். எவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தவுமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறையும் மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்று செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பு அளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினாலே உளம் கெனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்கு ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், எமது நாட்டின் பாதுகாவலரான புனித ஜோசேவாஸ் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களையும் ஓடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரையும், உமக்கு சொந்தமான மக்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்திரளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உமது பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இந்த படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். உன்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாத தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையனைத்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், ஏன் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. அனைவரும் ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. இதோ இறைவனின் செம்மறியுலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக் கொள்ளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஒருவர் என்னுடனும் நான் அவருடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.